குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து மொமெண்டம் ஸ்டாக் வந்து பார்த்துடலாங்க. அந்த பிரேக் அவுட் ஸ்டாக் நம்ம எப்பவும் சொல்லுவோம்லங்க, அதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃபுங்க. இது வந்து நல்லா இருக்குங்க. இந்த ஸ்டாக் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மேபி 1000 இருந்துச்சு. எஸ் 1000 இருக்குது. வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம டெய்லியுமே பிரேக் அவுட் ஸ்டாக் கொடுக்குறோம், மொமெண்டம் ஸ்டாக் கொடுக்குறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொமெண்டம்ங்க, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிறப்போ ஓரளவுக்கு மொமெண்டம் வரும். அந்த மொமெண்டமில் என்ட்ரி ஆகிங்க அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுறோம். டெய்லி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஸ்டாக்கில். அதை மட்டும் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜைடஸ் லைஃபுங்க. இதை ஃபோக்கஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு ப்ராஃபிட் வந்தால் புக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவதாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபெடரல் பேங்க். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. 218 ரூபா இருக்குது. இது வந்து ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் ஆகி போகுதுங்க. நேற்று வந்து ஆல் டைம் ஹை பிரேக் ஆகிருக்கு. எஸ், மேலே வந்திருக்கு பாருங்கள். ஆல் டைம் ஹை கீழே தான் 216 தான் ஆல் டைம் ஹை ஆட்டிருக்குங்க. ஸோ 218க்கு போயிருக்கு. ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 10 ரூபாங்க, 218 228 வரைக்கும் வெயிட் பண்ணி ஓரளவுக்கு நீங்கள் போகிற குவான்டிட்டி பொறுத்துங்க. ஓரளவுக்கு நல்லா ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அதை புக் பண்ணிக்கோங்க. ஓப்பனிங் ரேஞ்சில் பை பண்ணிக்கலாம். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண் சொல்கிறீங்க. கல்யாண் ஜுவல்லரி. ஸோ இதுவும் அதே தாங்க. ஸோ இந்த ரேஞ்சு பிரேக் அவுட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஒரு 650 அந்த ரேஞ்ச் வரைக்குங்க. இப்போ நான் 570 இருக்குங்களா, அப்படியே மார்க்கெட் ஓப்பனிங் ரேட்டில் பண்ணிங்கன்னா 600க்கு மேலே வந்துச்சுன்னா பார்த்து புக் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே மொமெண்டம் ஸ்டாக் தான். என்ட்ரி ஆகணும் ஆகிக்கோங்க. சரிங்க, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறாங்க, ஒரு 30 to 50 பாயிண்ட் கேப் அப் ஆகிற மாதிரி தான் தெரியுது. நம்ம நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 533 முடிஞ்சிருக்குங்க. இது வந்து போஸ்ட் மார்க்கெட் வேல்யூ. இது வந்து 541 முடிஞ்சிருக்கா, இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சதுங்க. இது வந்து போஸ்ட் மார்க்கெட் வேல்யூ. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்குங்க ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படியும் ஒரு 50 பாயிண்ட் கேப் அப் தான் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு பையிங் வந்து இந்த 650 இருக்குல்ல பாருங்கள், இந்த ரேஞ்சு 670 இருக்குல்லங்க, இந்த ரேஞ்சு பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 26 தாங்க. ஒரு வேளை கீழே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நல்ல செல்லிங் வந்து கீழே இந்த லோ இருக்குது பாருங்கள், இந்த 476 இந்த லோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுதான் அந்த 25,300 தான். இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கறது தாங்க, இந்த 300 to மேலே 26 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்னு நினைக்கிறேன். யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டாக தாங்க இருக்குது. நாஸ்டாக் வந்து நல்ல செல்லிங் வந்திருக்கு. அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக US30 வந்து நல்ல ஒரு பையிங் வந்திருக்கு. மேபி இன்றைக்கி US30 செல்லிங் வரும்னு நினைக்கிறேங்க. இதுவும் ஆல் டைம் ஹை கிட்ட வந்துருச்சு. 4500 தான் நினைக்கிறேன், 4500 தான் ஆல் டைம் ஹைன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ நாஸ்டாக் அப்படியே செல்லிங் வந்திருக்குங்க. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் மிக்ஸ்டாக தான் இருக்குது. இது வந்து ரீசன் என்னென்னா ட்ரம்ப்போட டேரிஃபை பொறுத்து தாங்க இனி வந்து பார்த்தீங்கன்னா அது மூவ்மெண்ட் இருக்கும். நம்ம மார்க்கெட்டும் அதுதான் அப்படியே ஸ்ட்ரகிள் ஆகுதுங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட டேரிஃபை வச்சு தான் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு மூவ்மெண்ட் பையிங் வர்றதோ இல்லை செல்லிங் வர்றதோ அந்த டேரிஃபை வச்சு தாங்க வர பார்க்கும். சரிங்க, இன்றைக்கி நான் லைவுக்கு வர்றேன். லைவில் பார்க்கலாங்க. ஏதாச்சும் என்ட்ரி கிடச்சிச்சின்னா ஸோ எதை என்ட்ரி எடுத்துக்கலாம் நிஃப்டியில்.